Hi, welcome back to Skapa Home Foods. The second recipe that we are going to show you is rasam. Rasam irukadile easy. Idhula poi enna premix nu nenikkala neenga, but generally it is said rasam nalla வைக்கிறவங்களுக்கு சமையல் நல்லா இருக்கும். ரசம் நல்லா யார் டேஸ்டா வைக்கறாங்களோ அவங்களோட சமையல் நல்லா டேஸ்டா இருக்கும்னு சொல்லுவாங்க. That apart. Sometimes நமக்கு உடம்பு முடியாமல் இருக்கும், இல்லை we could be traveling and அந்த ஒரு simple ரசம் comfort food இல்லையா, அது ரசம் வச்சா போதும்னு நினைக்கலாம். Even otherwise, some people they prepare a heavy meal, அந்த heavy meal சாப்பிட்டதுக்கப்புறம் they want one tumbler of warm ரசம் குடிக்கணும்னு ஆசைப்படுவாங்க. எல்லாம் சமைச்சதுக்கப்புறம் ரசமும் செய்யணுமா அப்படின்னு தோணும், டயர்டாக இருக்கும்ல. அந்த மாதிரி டைமில் this premix is very helpful either for working women or for people who are at home also. This is very very handy. வயசானவங்க, சின்ன பிள்ளைங்க, ஹாஸ்டலில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லெட்ஸ் see how to make it. Okay, all you need is hot water. You won't believe it, just see. Okay, hot water வேணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, ஸோ கொஞ்சம் தண்ணி மட்டும் சுட வச்சுக்கலாம். We need nice boiling water. In the meanwhile, this is our rasam premix. ஒரு டீஸ்பூன் நான் வந்து இதில் தான் செய்கிறேன் இப்போ. ஓகேவா, இது வந்து ஒரு 100 ml 150 ml வரும். 100 mlக்கு 1 டீஸ்பூன் தான் கணக்கு. தண்ணி கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம ஒரு டீஸ்பூன் மட்டும் போட்டு ரெடியாக வச்சுக்கலாம். வேறு எதுவும் வேண்டாம், ஜஸ்ட் போட்டு ரெடியாக மட்டும் வச்சுக்கலாம். தண்ணி கொதிச்சிருச்சு, அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். அவ்வளோதான், அப்படியே எடுத்து நம்ம போட்டு வச்சோம் இல்லையா, அதில் அப்படியே தண்ணி ஊற்ற வேண்டியதுதான். ஒரு 100 ml. ரசமில் கடுகு, கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாமே நாங்கள் போட்டிருக்கோம். ஆல் ட்ரைட் அண்ட் இட்ஸ் வெரி வெரி ஃப்ளேவர்ஃபுல். நான் எங்கள் கேமராவில் உங்களுக்கு தெரியாது, இட்ஸ் ஸோ ஃப்ளேவர்ஃபுல். அவ்வளோ மனமாக இருக்குது. பெருங்காயம் போட்டிருக்கோம். நோ ப்ரிசர்வேட்டிவ்ஸ் அட் ஆல். நீங்கள் ரசம் சாப்பிட்டு பாருங்கள், ஜஸ்ட் லைக் அம்மா செஞ்சது போல் இருக்கும், அம்மா கையில் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். ஃபைன், ரசம் பார்த்துருப்பீங்க எவ்வளோ சிம்பிளாக இருந்ததுன்னு. ஜஸ்ட் ஆர் பொடி அண்ட் சுடு தண்ணி, ரசம் ரெடி. ஓகேவா, நீங்கள் இது வந்து இது ஒன் ஆஃப் தி ஆப்ஷன்ஸ். நான் இது வந்து ஈஸியஸ்ட் மெத்தட் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். வெறும் ஹாட் வாட்டர் மட்டும். நார்மல் தக்காளி எல்லாம் போட்டு செய்யணும்னா கூட, பருப்பு போட்டு செய்யணும்னா கூட நீங்கள் தாராளமாக செய்யலாம். நம்ம நார்மல் வீட்டில் செய்கிற ரசமே தான், வேறு எதுவும் ஆட் பண்ண வேண்டாம். பாயில் சம் டொமேட்டோஸ் இல்லை பருப்பு வேக வச்சுக்கோங்க. அதோட இதே ப்ரொசீஜர் போட்டு அடுப்பில் ஒரு கொதி மட்டும் வரணும், அவ்வளோதான். இதை நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு 5 minutes சிட்டிங் டைம் கொடுத்துட்டு தென் யூ கேன் ஸ்டார்ட் யூஸிங் இட். ஓகே, ஸோ ஃபார் ஆர்டர்ஸ் ப்ளீஸ் காண்டாக்ட் அவர் வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்கும். And thanks for watching.